பலத்த காற்று வீசியது. பல தீய சகுனங்கள் எழுந்தன. இந்த சூழ்நிலைகள் விருஷ்ணிகள் மற்றும் அந்தகர்களின் அழிவை முன்னறிவித்தன. தெருக்களில் எலிகள் நிரம்பி வழிந்தன. மண்பானைகளில் விரிசல்கள் விழுந்தன. வெளிப்படையான காரணமின்றி பானைகள் உடைந்தன. இரவில் தூங்கும் மனிதர்களின் முடி மற்றும் நகங்களை எலிகள் சாப்பிட்டன. விருஷ்ணிகளின் வீடுகளுக்குள் அமர்ந்து சாரிகா என்ற நாகனவாய் என்ற பறவைகள் சி சி கூ சி என்று கிண்டல் செய்தது. அந்த பறவைகள் எழுப்பும் சத்தம் பகலிலோ இரவிலோ சிறிது நேரம் கூட நிற்கவில்லை. சாரச பறவைகள் ஆந்தையின் கூக்குரலில் கத்தின. ஓ பாரதா, ஜனமேஜயா! ஆடுகள் நரிகளைப் போல ஊளையிட்டன. மரணத்தால் தூண்டப்பட்ட பறவைகள் வெளுத்து போய் கால்கள் சிவந்து காணப்பட்டன. விருஷ்ணிகளின் வீடுகளில் புறாக்கள் எப்பொழுதும் திரிந்து கொண்டே இருந்தன. கழுதைகள் பசுக்களிலிருந்தும் யானைகள் கழுதைகளிலிருந்தும் பிறந்தன. நாயிடத்தில் பூனைகளும் கீரிகளிடத்தில் எலிகளும் இயற்கைக்கு மாறாக பிறந்தன. விருஷ்ணிகள் பாவச் செயல்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இருந்தும் அவமானமடைந்ததாக காணப்படவில்லை. அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பித்ருக்கள் மற்றும் தெய்வங்களை அலட்சியம் செய்ய ஆரம்பித்தனர். அவர்கள் தங்கள் குருவையும் மூத்தவர்களையும் அவமதித்து அவமானப்படுத்த ஆரம்பித்தனர். பலராமரை கிருஷ்ணரை மட்டும் அவமதிக்கவில்லை. மனைவி கணவனை ஏமாற்றினாள். கணவன் மனைவியை ஏமாற்றினான். அக்னி ஜுவாலைகளை நீலமாகவும் சிவப்பாகவும் மஞ்சளாகவும் தனித்தனியாக உண்டு பண்ணி கொண்டு இடதுபுறமாக வீச ஆரம்பித்தது. சூரியன் நகரத்தின் மீது உதிக்கும் போதும் மறையும் போதும் தலையில்லாத மனித உடல்களால் நெருக்கமாக சூழப்பட்டவராக காணப்பட்டார். சமையல் அறைகளில் சுத்தமான மற்றும் நன்கு சமைத்து வைக்கப்பட்ட உணவுகளில் அதை உண்பதற்காக பரிமாறப்பட்ட போது பல்வேறு வகையான எண்ணற்ற புழுக்கள் காணப்பட்டன. பிராமணர்கள் தானம் பெறும்போது, ஆசீர்வதிக்கும் போது, மௌனமாக பாராயணம் செய்யும் போது, குழந்தைக்கு புண்ணியாக மந்திரத்தை சொல்லும்போது வெளியில் ஜனங்கள் ஓடுவது போல சத்தம் கேட்டது. ஆனால் ஒருவரும் காணப்படவில்லை. ஒருவருக்கு கஷ்டம் ஏற்படும் போது மற்றவர்களின் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வானசாஸ்திரம் பார்த்தார்களே தவிர தன்னுடைய ஜாதகம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க மறந்தார்கள். விருஷ்ணிகளின் வீட்டிலும் அந்தகர்களின் வீட்டிலும் பாஞ்சஜன்யம் ஒலிக்கும் போது அந்த ஒலி கேட்காமல் சுற்றி அனைத்து திசையிலிருந்தும் முரட்டுத்தனமான மற்றும் பயங்கரமான குரலுடன் கழுதைகள் உரத்த குரலில் முழங்கத் தொடங்கின. இவ்விதம் காலத்தின் விபரீதமான அறிகுறிகளைக் கண்டு 15வது நாளில் வரவேண்டிய அமாவாசை 13வது நாளிலேயே அமாவாசை வந்ததையும் கண்டு யாதவர்கள்